சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இன்று நாம் பார்க்க போவது இந்த ஆண்டில் நிகழப்போகும் மிக முக்கியமான குரு கிரக பெயர்ச்சியை பற்றி தான். ஜூன் மாதம் 2026 2ஆம் தேதியில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசியான கடகத்திற்கு நுழைவது மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 60 வருடங்களுக்கு பிறகு குரு கிரகம் உச்ச நிலையிலிருந்து சனி கிரகத்தை பார்க்க போகிறது. இந்த ஒரு அமைப்பும் மிக அருமையான பலன்களை பல ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சும பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை கோடி நன்மை, உச்ச குரு பார்த்தால் பல கோடி நன்மை. நமது வாழ்க்கையில் குருவின் பங்கு பல விதங்களில் தொடர்பு கொள்கிறது. கல்வி, அறிவாற்றல், செல்வம், புத்திர பாக்கியம், திருமணம் போன்ற சுப காரியங்கள், உயர் பதவிகள், அரசு வேலைகள் மற்றும் தொழில் மேன்மைகளை தரக்கூடியது. ஒருவரின் வீட்டில் செல்வ வளம் அதிகம் இருக்கிறது, அதுவும் தங்கம் சேர்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் குரு பகவானின் சுபத்துவம்தான். அப்படிப்பட்ட குரு 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசியில் உச்சமாவது மிகவும் சுபத்துவமாகும். பல ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நடைபெறப் போகிறது. குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் கடகத்தில் பெயர்ச்சியாகி அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை அங்கேயே சஞ்சரிப்பார். பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சிம்மத்திலேயே டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வக்ர நிலை அடைந்து மீண்டும் கடகத்தை நோக்கி பயணித்து 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 2027 முழுமையாக கடகத்தில் நுழைவார். வக்ர நிலையில் உள்ள குரு பகவான் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியில் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் முழு வலிமையுடன் உச்ச குருவாக வலம் வருவார். 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் கடகத்திலிருந்து அருள் தந்து அதே 25ஆம் தேதி ஜூன் மாதத்தில் சிம்மத்திற்கு பெயர்ச்சி ஆவார். ஆக அக்டோபர் வரையில் 152 நாட்களும், ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் 152 நாட்களும் கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பார் என்பதால் அவரின் பார்வை விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளில் பதியும். அதுவே சிம்மத்தில் இருக்கும் 84 நாட்களான அக்டோபர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரையில் குருவின் பார்வை தனுசு, கும்பம் மற்றும் மேச ராசியில் பதியும். இப்படிப்பட்ட அமைப்பினால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். விருச்சகம், விசாகம் 4ஆம் பாதமும் அனுசம் 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்களும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 9ஆம் இடத்துல உச்ச நிலையிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அருமையான அமைப்பாகும். அடுத்து 3ஆம் வீடான மகரத்தை பார்க்கிறார். வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல வைக்கும். அடுத்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அங்கு உள்ள சனி பகவானையும் பார்க்கிறார். 9ல குரு வந்தாலே விருச்சகத்திற்கு யோகம்தான். குடும்பத்திலையும் சரி, வெளி உலகத்திலையும் சரி நல்ல பெயர் கிடைக்கும். தந்தையுடன் உங்கள் உறவு பலப்படும். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தந்தையால் உங்களுக்கு பல உதவியும் கிடைக்கும். மூதாதையர்கள் சொத்துக்கள், தந்தையின் சொத்துக்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பாக்கிய குருவால் உயர்வு உண்டாகும். உங்களை புண்ணியம் செய்ய தூண்டும். ஆன்மீக சுற்றுலா செல்வது, ஆலயங்களின் வளர்ச்சிக்காக நன்கொடை வழங்குவது போன்ற செயலில் ஈடுபடுவீர்கள். வெளியூர், வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்ல செய்யும் முயற்சிகள், அதுவும் வேலை நிமித்தமாக செய்யும் முயற்சிகள் குருவின் 9ஆம் இட அமைப்பால் நிறைவேறும். குருவின் பார்வை ராசியின் மீதே விழுவதால் பல நாட்களாக, பல மாதங்களாக, ஒரு சிலர் பல வருடங்களாக பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்திருந்தாலும் அவை அனைத்தும் படிப்படியாக குறைவதை காண்பீர்கள். உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இனி என் வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றம் உண்டு என்ற நம்பிக்கையையும் கொடுக்கும். பலரது ஆதரவும் கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து உதவி கிடைக்கும். மனதில் உள்ள குழப்பங்கள் மறையும். தெளிவு பிறக்கும். பயம் மற்றும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும். உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு பிறக்கும். எல்லாவற்றிலும் மிக சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆரோக்கியமும் மேன்மை அடையும். குருவின் 3ஆம் இடத்து பார்வையால் உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும். முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு உண்டாகும். தைரியம் மேலோங்கும். துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்வீங்க, எடுத்தும் செய்வீங்க. உங்களோட சகோதர சகோதரிகளுடைய ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். அதனால பேச்சையே தொழிலாக கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் பேச்சினால் உங்களுக்கு நிறைய நட்புறவு உண்டாகும். நீங்க தொழில் செய்யறவங்களாக இருந்தால்
உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு முழுவதுமாக கிடைக்கும். அதனால லாபமும் பன்மடங்காகும். சிறுதூர பயணங்களால் லாபமும் உண்டாகும். ஆக விருச்சிகத்திற்கு குரு பகவானின் முதலிடம் மற்றும் 2ஆம் இடத்து பார்வையால் அதிக நன்மைகள் நடைபெறும். அடுத்து 5ஆம் இடத்து பார்வையால் உங்கள் மனம் நிம்மதியாகும். பல காலமாக இருந்து வந்த மன வருத்தம் குறையும். நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று நினைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்து பார்வை அதை தரப்போகிறது. யாராவது ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, ஏதாவது பிரச்சனையாகி விடுமோ என்று பயந்து கொண்டிருந்த காலம் மாறும். அப்படி பயப்பட வைத்த சனி கிரகத்தோட 5ஆம் இடத்து தாக்கம் குரு பார்வையால் மிகவும் குறையும். பல காலமாக சனி 5ஆம் இடத்தில் இருந்து உங்களை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட வைத்திருந்தார். அந்த அவமானம் குரு பார்வையால் வெகுமானமாக மாறும். நீங்கள் பட்ட தலைக்குனிவு மாறி தலை நிமிர்ந்து வாழ ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு குருவின் முதல் இடம் மற்றும் 5ஆம் இடத்து பார்வையால் நல்ல நல்ல வரன்கள் வந்து குவியும். அலைச்சல் இல்லாமல், டென்ஷன் ஆகாமல் வரன்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருமணம் நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு தாமதம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் உண்டாகும். 5ஆம் இடமான மீன ராசி குருவின் சொந்த வீடு என்பதால் உங்கள் மனோபலம் அதிகரிக்கும். பெற்ற பிள்ளைகளால் கௌரவமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பெரியவர்களாக இருந்தால் அவர்கள் ஆதரவு மூலம் உங்கள் வாழ்க்கை மேலும் சிறக்கும். கலை சம்பந்தமான தொழில்கள், கலைகளை மையமாக வைத்து வாழ்க்கை நடத்தும் கலைஞர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும். இதை தவிர தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை மாறி வியாபாரம் சூடுபிடிக்கும். புதிய கிளைகள் தொடங்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ நீங்கள் எடுக்கும் முயற்சி சக்சஸ் ஆகும். இதுல கல்வி சார்ந்த பள்ளிகள், கல்லூரிகள், பயிற்சி மையங்கள் நடத்துபவர்கள் பெரும் வளர்ச்சியை காண்பார்கள். சட்டம் மற்றும் நிதி ஆலோசகர்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும். டிராவல் ஏஜென்சி நடத்துபவர்கள், கனரக வாகனங்கள் வைத்து தொழில் நடத்துபவர்களுக்கும் தொழில் விருத்தி அமோகமாக இருக்கும். உணவு, பால், குடிநீர், குளிர்பானங்கள் விற்பனை, ஹோட்டல் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். குரு தங்கம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களுக்கு காரகர் என்பதால் நகை தொழில் செய்பவர்களுக்கும் அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மிகுந்த பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்கள் பெரிய நிலங்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் ஆவணங்களை சரிபார்த்து கொள்வது முக்கியம். இரும்பு மற்றும் எண்ணெய் தொழில் செய்பவர்கள், சனி ஆதிக்கம் சார்ந்த தொழில் புரிபவர்களுக்கு தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு பெறுவதில் சில சிரமங்களை சந்திக்கலாம். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலம் கூடும். ஆனால் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தால் வரவு செலவுகளில் குளறுபடிகள் ஏற்படலாம். கவனம் தேவை. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், ஆடம்பர பொருட்கள் அல்லது ஃபேஷன் சார்ந்த தொழில்களில் வளர்ச்சி குறையலாம். சில மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். பொறுமை முக்கியம். நேர்மையும் தர்ம நெறியுடன் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் எல்லாம் குறையும். எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு எளிதில் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல நல்ல வேலை கண்டிப்பாக உண்டாகும். குடும்ப பொருளாதாரம் என்று பார்க்கும்போது பணப்புழக்கம் அதிகரிப்பதால சேமிப்பு உயரும். பழைய கடன்களை அடைப்பீங்க. புதிய பொருட்கள் நிறைய வீட்டுக்கு வாங்குவீங்க. சொத்து வாங்கும் யோகமும் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு பணம் செலவு செய்வீங்க. சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏதேனும் இருந்தா அது உங்கள் தரப்புல ஜெயிச்சு சொத்து கைக்கு வரும். இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் இருக்கிறது. மாணவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மேன்மையை தரும். எப்போதும் செய்யும் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் பல வெற்றிகளை பார்ப்பீர்கள். இதுவே குரு அதிசாரமாக கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியில் பெயர்ச்சியான பிறகு அங்கே சிம்மத்தில் 80 நாட்கள் வரை இருக்கும் தருவாயில் விருச்சகத்திற்கு அது 10ஆம் இடமாகும். அங்கிருந்து 2ஆம் இடமான தனுசு, 4ஆம் இடமான கும்பம் மற்றும் 6ஆம் இடமான மேசத்தை பார்க்க போகிறார். நேயர்களே, அதிசார குரு பெயர்ச்சி பற்றி பின்வரும் காலங்களில் விளக்கமாக பதிவிடப்படும். தற்போது சில முக்கிய பலன்களை மட்டும் இங்கே சொல்கிறேன். 10ஆம் இடமான சிம்மத்தில் குரு நுழையும் போது கேது அங்கே இருக்கும். 10ல் ஒரு பாவி இருப்பது தொழிலுக்கு சிறப்பு என்பதாலும் அதோடு ஒரு சுபத்துவமான கிரகம் சேர்வதாலும் தொழிலில் மேன்மையை எதிர்பார்க்கலாம். அதே சமயம் குரு பார்வை ராகுவின் மீதும் 4ஆம் வீட்டின் மீதும் இருக்கும் என்பதால் சொத்து தகராறுகள், வழக்குகள், தாய்வழி சொந்தத்தில் பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும்.
2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் வருமானம் உயரும், வாக்கு சாதுரியம் அதிகமாகும், குடும்பம் நல்ல நிலைமைக்கு மாறும், உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும். 6ஆம் வீட்டை பார்ப்பதால் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அல்லது பெரிய நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் ஏற்படலாம். பொதுவாக இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வேலையில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் அதற்கேற்ற அங்கீகாரமும் ஆதாயமும் உண்டாகும். இந்த காலத்தில் திருமண பந்தத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. 10ஆம் இடத்து குரு பதவி மாற்றத்தை தருவார் என்பதால் இந்த காலத்தில் வேலை மாற்றம் செய்யாமல் இருந்து பதவி மாற்றம் வந்த பிறகு அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்யுங்க. ஆக விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலமும் அதிசார பெயர்ச்சி காலமும் நன்மையாகவே அமையும். அதிசார பெயர்ச்சி என்பது ஒரு குறுகிய கால பெயர்ச்சி என்பதால் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். விருச்சிக ராசியினருக்கு இந்த காலத்தில் மேலும் நன்மைகள் தொடர வசதியில்லாத மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்வது, வியாழந்தோறும் கோயிலில் குரு பகவானை வணங்குவதும், ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்கள் உயர்வுக்கு பலம் சேர்க்கும். நேயர்களே, இது போன்ற சூட்சமமான தகவல்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. எங்கள் அலர்மகள் சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.